தமிழ் தொண்டாற்றிய அயல் நாட்டவர் அவர்களில் நம்ம வீரமாமுனிவரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. நாடு எந்த நாட்டில் பிறந்திருக்கார் அப்படின்னா காஸ்திகிலியோன் இத்தாலியில் இருக்குது. பெற்றோர் இவருடைய அம்மா அப்பா பெயர் கொண்டல்பே பெஸ்கி எலிசபெத். காலம் 8/11/1680 4/2/1747 வரை. தமிழகம் வந்த ஆண்டு, இவர் எந்த வருஷம் தமிழகத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா கிபி 1710. 30வது வயசில் நம்மளுடைய தமிழகத்துக்கு இவர் வந்திருக்காரு. இவர் அறிந்திருந்த மொழிகள், இவருக்கு என்னென்ன மொழிகள்லாம் தெரியும் அப்படின்னா இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், வடமொழி, தமிழ், தெலுங்கு. ஸோ இத்தனை மொழிகளில் அவர் வல்லமையாக இருக்கார். தமிழ் ஆசிரியர், இவருக்கு யார் ஆசிரியராக இருந்திருக்காருன்னா மதுரை சுப்ரதீபக் கவிராயர். இவர் இயற்றிய நூல்கள் பார்க்கலாம். தொன்னூல் விளக்கம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களை தொகுத்தார். கொடுந்தமிழ் இலக்கணம், முதலில் பேச்சு தமிழுக்கு இலக்கணம் தொகுத்தவர் வீரமாமுனிவர். பிற படைப்புகள்: வேத விளக்கம், வேதியர் ஒழுக்கம், ஞான கண்ணாடி, செந்தமிழ் இலக்கணம், வாமன் கதை, பரமார்த்த குரு கதை, தமிழில் முதலில் தோன்றிய நகைச்சுவை இலக்கியம், ஞானோபதேசம், திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மாள் அம்மானை. காவியம் என்ன படைச்சிருக்கார் பாருங்களா. தேம்பாவணி 3 காண்டங்களில் 36 படலங்களை கொண்டு 3615 விருத்தப்பாக்களால் ஆனது இக்காவியம். இதில் பின்னிணைப்பாக யாப்பு வடிவங்களை கொடுத்துள்ளார். தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்னும் பெருமையுடையது இந்த தேம்பாவணி. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டனையும் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். அகராதிகள்: சதுரகராதி, தமிழ் லத்தீன், லத்தீன் தமிழ், பிரெஞ்சு தமிழ், தமிழ் பிரெஞ்சு, போர்ச்சுகீசிய லத்தீன் தமிழ். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை வித்வான் முத்துசுவாமி பிள்ளை அவர்கள் எழுதி 1822 வெளியிட்டார். தமிழகத்திற்கு வந்த பின் வீரமாமுனிவர் அசைவ உணவுகளை தவிர்த்துவிட்டு காவியுடை அணிந்து தமிழக சாமியாராகவே மாறிவிட்டார். இவருடைய பெயர் மாற்றம்: கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக தமிழை கற்றுக்கொண்ட இவர் தமிழில் வியத்தகு புலமை பெற்று இலக்கணம், இலக்கியம், அகராதி ஆகியவற்றை படைத்து தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தார். தன் பெயரை தைரியநாதன் என்று முதலில் மாற்றிக்கொண்டார். பின்னர் அப்பெயர் வடமொழி என்பதாலும் நன்கு தமிழ் கற்றதாலும் தனது பெயரை தனித்தமிழில் வீரமாமுனிவர் என மாற்றிக்கொண்டார். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம், இவர் என்ன சீர்திருத்தம் கொண்டு வந்தார் தமிழில் அப்படிங்கிறத பார்க்கலாம். முற்காலத்தில் எகர ஒகர குற்றெழுத்துக்கள் வேறுபாடின்றி காணப்பட்டன. இப்போது ஏ மேலே புள்ளி குற்றெழுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா, புள்ளி வச்ச எழுத்து. ஓ மேலே ஃபுல் ஸ்டாப். ஸோ இந்த குற்ற எழுத்துக்கள் அவற்றை ஏ ஓ என்று வாசிக்க வேண்டும். அடுத்து ஏ ஓ நெடில் எழுத்துக்கள், புள்ளி இல்லாத எழுத்துக்களை ஏ ஓ என்று வாசிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறில் மேலே புள்ளி வச்சுக்கா ஃபுல் ஸ்டாப், இந்த பே மேலே புள்ளி. ஸோ இந்த குற்ற எழுத்துக்கள் அவற்றை குறில் ஒலிகளாகவும் புள்ளி இல்லாத கே பே ஆகியவற்றை நெடில் ஒலிகளாகவும் வாசிக்க வேண்டும். வீரமாமுனிவர் அவற்றை ஏ ஓ குறில் எழுத்துக்கள் எனவும் ஏ ஓ நெடில் எழுத்துக்கள் எனவும் மாற்றினார். கே பே குறில் எழுத்துக்கள், கே பே நெடில் எழுத்துக்கள் எனவும் மாற்றினார். 1747 இவர் கேரள நாட்டிலுள்ள
அம்பலக்காட்டில் அமைந்திருந்த குருமடத்தில் இவர் இயற்கை எய்தினார். இவருடைய நினைவாக இவரது சிலை சென்னையில் மெரினா கடற்கரையில் அமைந்துள்ளது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.